வீடியோவில் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் L of f of t by t இந்த ஃபார்மேட்டில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் வெல்கம் ஜீனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிரியேட் ஆகக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கொஷின். இது வந்து 8 மார்க்குக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின், ஆனால் ஈஸியான கான்செப்ட்டு, நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த ப்ராப்ளத்தை. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்த மாதிரி தான். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா TF of t இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா e⁻at(f of t அந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி வெறும் f of t மட்டும் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மேலே கார்டு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஜென்ரலான ஃபார்முலா இருக்குது. என்னென்னா L of f of t by t is equal to integral s to infinity f of s ds. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், f of s நமக்கு வந்து தேவைப்படுது அப்படி தானா. ஸோ ஃபார்முலாவில் f of s சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், f of s ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ f of sனாலே நமக்கு தெரியும் என்னது, L of f of t ஃபைண்ட் பண்ணுறது தான் நமக்கு என்னது f of s. ஸோ நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் வந்து f of t என்ன அப்படின்னா இந்த டீக்கு மேலே இருக்கக்கூடிய டேர்ம் இருக்குல்ல அதுதான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன இருக்குது, e⁻−at மைனஸ் e⁻−bt. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், f of t இருக்க பிளேஸில் நம்ம கிவன் ப்ராப்ளத்திலோட f of t எழுதிக்கலாம். e⁻−at மைனஸ் e⁻−bt. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் ப்ளஸ் ஃபார்முலாஸ் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அந்த வீடியோஸில் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு தேவையான ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பார்த்துருப்போம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கும் சரி, இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஃபார்முலா தேவைப்படும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா e⁻−at. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா 1/s + a மைனஸ் e⁻−btக்கு ஃபார்முலா இருக்குது 1/s + b. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து f of s. ஸோ இப்போ நம்ம f of s ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஷினில் கொடுத்துருக்கதை எழுதிக்காங்க. ஸோ e⁻−at மைனஸ் e⁻−bt by t is equal to, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல். ஸோ இன்டெக்ரலுக்கு லிமிட் என்னது, s to infinity. f of s நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1/s + a மைனஸ் 1/s + b ds. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டேர்மை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ 1/s + aக்கு வந்து இன்டெகிரேஷன் என்னென்னா log என்னது s + a. ஸோ இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். 1/s + bக்கு என்னது log s + b. ஸோ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, s to infinity. ஓகே, இது நம்ம எப்படி எழுதிக்கலாம். ஸோ நமக்கு வந்து லாக் படி பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லாகை காமனாக எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு s + a டேம் எழுதிக்கலாம் பை s + b. ஸோ லிமிட் என்னது s to infinity. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் எஸ்ஸை வந்து காமனாக வெளியே எடுக்கும். ஸோ எஸ்ஸை நீங்கள் வெளியே எடுக்கும் பொழுது மேலே ஒரு எஸ் வரும், கீழே ஒரு எஸ் வரும். அப்போ அது ரெண்டு என்ன ஆகிடும், கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்கும், 1 இருக்கும். இங்கே நம்ம எஸ் இல்லை, அப்போ நம்ம வெளியே எடுத்தோம்னா கீழே என்ன போடணும், ஒரு எஸ் போடணும். அப்போ 1 + a/s. அதே மாதிரி இங்கே எஸ் வெளியே எடுக்கும்போது 1 + b/s. ஓகே, ஸோ இப்போ எஸ் வெளியே எடுத்தனால மேலே ஒரு எஸ் கீழே ஒரு எஸ், அப்போ அதை கேன்சல் பண்ணால் எப்படி 1 தான். ஸோ அதனால அதை விட்டுரும். ஸோ இப்போ லிமிட் எழுதிக்கோங்க, s to infinity. ஸோ இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஸ் இருக்க பிளேஸில் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், a/infinity வந்து என்ன ஆகிடும், 0. ஓகேவா? ஸோ அதே மாதிரி b/infinity என்னது 0. அப்போ இந்த ரெண்டு டேர்மே 0 ஆகிட்டுனா ரிமைனிங் என்ன இருக்கும், 1/1 இருக்கும். அப்போ இது என்ன எழுதிக்கலாம், log 1 கிடைக்குமா, மைனஸ், அதாவது அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னது, ஸோ எஸ் இருக்க பிளேஸில் எஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதே டேர்ம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதையும் எழுதிக்கோங்க, log of 1 + a/s by 1 + b/s. ஓகே,
ஸோ லாக் ஒன்னோட ஆன்சர் என்னது 0. ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். இந்த டைம் என்னது நமக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். அப்போ லாக் ஆஃப் 1 + a/s by 1 + b/s. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, லாக் இருக்குது. அப்படி தான் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, 1 + a/s இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது s + a/sன்னு கிடைக்கும். அப்படி தான் எல்சிஎம் எடுத்திங்கன்னா s + a/s பை இங்கே என்ன வரும், s + b/s. ஸோ இந்த டைமில் நமக்கு என்ன ஆகிடும், எஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், மைனஸ் ஆஃப் லாக் ஆஃப் s + a/s + b வந்து நமக்கு என்ன ஆகும், கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா லாக் ஆஃப், ஸோ இந்த டைம் அப்படியே எழுதிக்கோங்க, s + a/s + b. ஸோ ஃப்ரெண்ட்ல இங்கே வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா அது இங்கே போகும்போது என்ன ஆகும், இந்த பவரில் வந்து இந்த மைனஸ் கொண்டு வரலாம். அப்படி தான் லாகில். அப்போ இங்கே வந்து மைனஸ் இருந்தால் இப்போ இங்கே என்ன -1ன்னு எழுதிக்கலாமா. ஸோ இந்த பவரில் வந்து இந்த மைனஸ் வருது. ஸோ அப்போ இது மைனஸ் வந்துச்சுன்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே இருக்க டைமை மேலே கொண்டு வந்து மேலே இருக்க டைமை கீழே கொண்டு வந்து என்னது பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ லாக் ஆஃப் s + b/s + a. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னது ஃபைனல் ஆன்சர். ஓகேவா. ஸோ அப்போ L ஆஃப் e⁻ -at மைனஸ் e⁻ -bt by t. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் என்னது, லாக் ஆஃப் s + b/s + a. ஓகேவா. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிட்டோம், சால்வ் பண்ணிட்டோம். ஸோ பட் இந்த ப்ராப்ளத்தில் வந்து கொஞ்சம் லாக் டைம் வரும். ஓகேவா. இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலே, அதாவது f(t/t) இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலே உங்களுக்கு என்னது லாக் வரும். ஓகேவா. பட் எனது கான்செப்ட் வந்து சிம்பிள் தான். நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். அந்த லாக் 1ஓட வேல்யூ, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து 1/xன்னு ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா log x, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம வெல்கம் ஜீனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.